60 ரூபாயில அரை கிலோ டோஃபு வீட்லயே சூப்பரா நல்லா சாஃப்டா செய்யலாம். அதுக்கு சோயாபீனை ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 3 வாட்டி நல்லா தேய்ச்சி கழுவுனீங்கன்னா மேல இருக்க தோலெல்லாம் வந்துடும். 1 கப் சோயாபீனுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி அந்த மெஷர்மெண்ட்ல ஊற்றி அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சோயா பால் சூப்பரா ரெடி ஆயிடும். ஒரு பாத்திரத்துல ஒரு 1/4 கப் தண்ணி கொதிக்கவும் அதுல சோயா பாலை சேர்த்துருங்க. இதுல நுரை வரும், நுரைய தனியா எடுத்துடலாம். எடுத்துட்டு பால் கொதிக்கிற டைம்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஒரு லெமனை புழிஞ்சு தண்ணியில கலந்துட்டு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விடுங்க. பால் நல்லா தெரிஞ்சிடும். தெரிஞ்சதை ஒரு துணியில நல்லா பாலிஸ்டர் துணியில வடிகட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம ஒரு பாத்திரத்துல செட் பண்ணிடலாம். ஒரு தட்டுல இந்த சோயா பன்னீரை வச்சுட்டு மேல இன்னொரு தட்டு வச்சுட்டு நம்ம வெயிட்டுக்கு கிரைண்டர் கல்லு வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் செட் பண்ணுங்க. செட் பண்ணதும் பன்னீர் சூப்பரா ரெடி ஆயிரும். நல்லா சாஃப்டா. இதை 1 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு